அழகா நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃப்ரம் வேர்ல்டு கண்ட்ரி பம்பின் டு மாஸ்டர் ஸ்வாட்மேன் சொல்ல போகிறேன். சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 2 வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லுக்கு நான் இருக்குங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுறோம். கதை என்னடா பொறுமையாக போகுதுன்னு நினைக்காதீங்க. பொறுமையாக போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்து தான். ஏன்னா கதை உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. ரொம்பவும் முக்கியம்லாம் இல்லை. அதனால் முடிஞ்சளவுக்கு யாரும் பொறுமையாக பாருங்க. அதே மாதிரி அடுத்த எபிசோடையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாமே என்னோட பெஸ்ட்டை கொடுத்து பண்ணி போட்டிருக்கேன். முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு போதும். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்டில் ஸ்வாட் இமேஜ் போடுங்க. நானும் பார்த்து செஞ்சுறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. இந்த எபிசோடில் சோல்ஜர்ஸ் எல்லாமே அவங்களுடைய ட்ரைனிங்கை நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மிஸ்டேக் பண்ணுற விஷயத்த வந்து நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட போயிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் பண்ணுற தப்பு என்னன்னா அவங்களுடைய டிஸ்டன்ஸ் கொஞ்சம் லிட்டில் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன சொல்ல வரீங்க? எங்கே பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஆப்போனன்ட் வந்து உங்களுடைய ஸ்வாடை தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஒரு சமயத்தில் சின்னதாக உங்களுடைய மூவ்மெண்ட்டில் வந்து டிஸ்டன்ஸை அதிகப்படுத்துங்க, இல்லை சேஞ்ச் பண்ணுங்க. சின்னதாக மாற்றத்தை கொண்டு வந்தாலும் பேட்டில் நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த மூமெண்ட் தான் உங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ கொடுக்க போகுது அப்படின்னு இவனை ஹாப்பி ஆகிட்டு இவங்க எல்லாரையும் பார்க்க, டேய் என்னடா இது, நான் அவ்வளோ பெரிய வேத வாக்க சொல்லிட்டு இருக்கேன், இவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பெல்லும் அடிக்க, சரி இன்னைக்கு இது போதும், இப்போதைக்கு கிளம்புங்க அப்படின்னு அவனும் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வாய்ஸ் கமெண்டரும், இன்னைக்கான ட்ரைனிங் கொடுத்துக்கு ரொம்பவும் நன்றி சார், பிரில்லியன், எந்தாங்க முகத்தை தொடச்சிக்கோங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை டவர் கொடுக்க, ரொம்பவும் நன்றிடா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் சொல்ற விஷயத்த வந்து இந்த இருக்க எல்லாருமே அட்வைஸ் கேட்பாங்கன்னு. என்ன இருந்தாலும் ஆனால் இவன் ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே என் கூட பயங்கரமா சண்டை போட்டான். ஹேண்ட் பெல்ட்ஸ் இவனுடைய ஸ்வாட்களை ரொம்பவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணு, மாஸ்டர் நீங்க ஆஃப்டர்நூன் ஃப்ரீயா? எனக்கு எந்த விதமான பிளானும் கிடையாது, என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கேபிட்டலில் வந்து நான் மத்தியானம் உங்களுக்கு சுற்றி காமிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக தெரியாதுல்ல, அதனால தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போனா நீ அங்கே போகலான்றியா? ஆனால் என்னோட வீட்டுக்கு நான் போகணுமே, எங்கே வந்துட்டு அங்கே வீட்டுக்கு போகணுன்னு தான் ஆசை எனக்கு. வைஸ் கேப்டனும், சார் ஆனால் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க சார். வீட்டுக்கு போனாலும் நீங்கள் ஒன்றும் பண்ண போதில்லை, உங்களுக்கு நல்லபடியாக வியூலாம் பார்த்த மாதிரி இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணி யாரும் இருக்கும். ஆமாம்மா சார், அவள் சொல்கிறதும் சரிதான், என்கிட்ட இது விட்டுருங்க, நான் உங்களை கூட்டின்னு வரேன். சரி ஓகே ஓகே, உன்னை நம்பி நான் வரேன். சரி ஓகே, நான் போயிட்டு சேஞ்ச் ஆகிட்டு வரேன் இருங்க அப்படின்னு அவனை சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு யோசிக்கிறான், நான் வந்து ஒரு வீக் தான் ஆகுது இந்த இடத்துல ஒரு இன்ஸ்ட்ரக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதுக்குள்ளேயே எல்லாரும் எனக்கு ஃபிட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அசலியாக்கிட்ட நிறைய விதமான கணக்கு வழக்குங்க எல்லாத்தையுமே பட்ஜெட் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கமாண்டர் அனுப்பி வைக்க, கமாண்டரும் வெளியே வரும்போதே உண்மையை சொல்ல போனா எனக்கு என்னுடைய மாஸ்டருடைய ஸ்வாட் கிடைச்சது. அவர் மட்டும் அந்த மாதிரி பண்ணலாம், நேற்றுக்கு நான் இவ்வளோ பெரிய ஒரு கமாண்டராக வந்திருக்க முடியுது. அன்றைக்கி மாஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுக்கலாம், இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அவளும் தன்னுடைய பழைய ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சு பார்க்குறான். அதாவது ஹீரோ கிட்ட போய் கற்றுக்கலாம். அப்போ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக இந்த டவுனில் நியர்பையில் வந்திருக்கோம், அதனால இந்த இடத்துல விசாரிக்கும் போது நீங்கள் தான் நல்ல ஒரு டோஜோவாக எல்லா இடத்துலையும் இருக்கீங்கன்றது சொன்னாங்க. அதனால தான் உங்களுடைய டோஜோவில் வந்து இவ்வளோ நாங்கள் சேர்க்குறோம். இவ கூட நாங்கள் எந்நேரமும் இருக்க முடியாது, அதனால இவளுக்குன்றது தனியாக தண்ணியை தற்காத்துக்காக இவளுக்கு எதுனா தற்காப்புகளை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இங்கே நாங்கள் கூட்டின்னு வரோம். ஏன்னா இப்போ சிட்டிஸில் நிறைய மோசமான விஷயங்கள்லாம் நடக்குது, இவ பொண்ணா தனியாக சர்வை ஆகணும் போது அந்த டைமில் இவளுக்கு பிரச்சனையாக இருக்கும், அதனால தான் இவளை இந்த இடத்துல நாங்கள் சேர்க்குறோம். சரி கவலைப்படாதீங்க, நான் சொல்லித்தரேன் அவளுக்கு அப்படிங்கிறவங்க ஒத்துக்க. சரி ஆலிசியா, அவருக்கு அழ சொல்லு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், கவலைப்படாத, என்னோட பேர் தான் பிரெல் கார்டினன்ட், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆலிசியா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே அவளுக்கு ஹீரோ ரொம்பவும் பிடிச்சிருச்சு. நான் பார்த்த கண்ணுமே என்னுடைய மாஸ்டர் எனக்கு எவ்வளவோ நல்லவருன்றது தெரிஞ்சிருச்சு, ரொம்பவும் கைண்டானவர். அதுக்கப்புறம் அவளுக்கு கொடுக்குற ட்ரைனிங் எல்லாத்தையுமே பக்காவாக அவனுக்கு பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் அவள் தான் அதில் கடைசியாக வந்துட்டு இருக்கா. ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறதுனால அவளால் அந்த அளவுக்கு அதை செய்ய முடியலனாலும் தன்னால் முயற்சியை விட மாட்டான். ஃபர்ஸ்ட் இயரை நான் வந்து கற்றுக்கினப்போ என்னால் சரியாக செய்ய முடியல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக பேசிக் கட்டான ப்ராக்டிஸ் எல்லாமே எனக்கு நல்லா வந்துருச்சு. எனக்கு எதுவுமே போர் அடிக்கல, எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கினேன், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறியும் வந்தேன். அப்படின்னு பார்த்தா இப்போ ப்ராக்டிஸ் எல்லாமே அவள் தான் பக்காவாக பண்ணிட்டு இருக்கா மற்றவங்களை காட்டிடும். இப்போ எனக்கு ஸ்வாடுன்ற ஒரு விஷயம் கம்ஃபர்டபுளாக என்னோட கையோட மாறிடுச்சு. என்னுடைய மாஸ்டரோட உதவி மூலிமா நான் அதிகப்படியான ஸ்வாட் கலையை தெளிவாக கற்றுக்கினேன். இன்னொரு விஷயம் என்னை ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தால் அது மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவளை யோசிக்கிறான், ஏன் ராஞ்சர் கூட மட்டும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ அவனை பக்கம் அவன் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை தோக்கடிச்சிடான் ஈஸியா. சரி அடுத்தது உன்னுடைய ட்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா அலிசியா. ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தயாராக. ஒரு நிமிஷம், மாஸ்டர் வந்து ஓப்பனிங் ஸ்ட்ரைக் என் மேலே பண்ண போகிறது இல்லையா, ஏன் அப்படியே ரெடியாக இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இவ்வளோ அட்டாக் பண்ணும்போது அவளே தோக்கடிச்சிடாரு. ரொம்பவும் நன்றி, ரொம்பவும் நல்லா ஃபைட் பண்ண இன்னைக்கு அலிசியா. நீ நல்லாவே கவனத்தோடு இருக்க, பட் ஆனால் அந்த கவனம்லாம் பார்த்தாது, நீ அதுக்காக எதிராளியோடைய கரெக்ட் டைமில் இருக்க மூமெண்ட்டை நீ கவனிக்கணும். அடுத்தது அவள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணி அட்டாக் பண்ண போகிறான்ற விஷயமும் நீ தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான். உன்னால் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும் அவனை. அப்போ தான் அவள் சொன்ன விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதை முயற்சி பண்ணி கற்றுக்கினேன். கூடவே மாஸ்டரும் ரொம்பவே நல்லாவே கற்றுக் கொடுக்குறாரு எல்லாருக்கும், அவர் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் மொத்த ஹீரோவும் ஒரு நாள், சரி இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் வேற ஒரு டோஜோ கூட ட்ரைனிங் பண்ண போகிறோம், யாரையும் அந்த இடத்துல எந்த விதமான காயமும் படுத்தக்கூடாது அந்த ட்ரைனிங் அப்போ. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரைக்ஸும் இல்லாமல் நீங்கள் நெக்குக்கு மட்டும் குறி வச்சா போதும், யாரையும் காயப்படுத்துறதுங்க அப்படின்னு ஹீரோவை சொல்லி தான் கூட்டின்னு வந்திருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டோஜோவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம ஹீரோவுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இடையில டோஜோ ப்ராக்டிஸ் நடத்திருக்கேன். அந்த ஸ்வாட் கலையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவுடைய ஆளுங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பக்கவாக பண்ணுறானுங்க, அவனுக்கு தான் இதில் ஜெயிக்கிற மாதிரி
போயிடறானுங்க. ஒருத்தன் ஸ்டார்டிங்லேயே தோக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்து நம்ம ஆலோசியாவும் ஈஸியாக அவனை தோக்கடிச்சிடான். இன்னொரு பக்கம் அவன் கான்லேயே இவ்வளோ பார்த்துட்டு இருக்க அவளும் வரும்போது இது ஈஸியான வின்னு தான். அதுக்கப்புறம் இருவோம் சரி வாங்க இன்னைக்கு போயிட்டு இன்னொரு ஸ்டைல் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ஸ்டைலை பயன்படுத்தி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். இதுக்கப்புறம் ஆலோசியாவும் மாஸ்டர் உண்மையாக சொல்ல போனால் நம்மளுடைய டோஜோ ரொம்ப ஸ்ட்ராங், அதனால தான் நம்மகிட்ட அவங்க தோத்துட்டாங்களா? இல்லை அப்படிலாம் கிடையாது, ஆனால் நம்ம தானே ஜெயிச்சோம் மாஸ்டர். அவங்களுடைய வழிகாட்டுதல் பேரில் தான் நாங்கள் அங்கே எல்லாருமே தோக்கடிச்சோம். நமக்குள்ளே என்ன தான் அதிகப்படியான பவர்ஸும் கடை திறமைகளும் இருந்தாலும் நம்ம அந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட பெருமை பற்றிக்கின்னு எதுவுமே காட்டிக்க கூடாது. நம்மளுடைய வேலை இதை ஒரு நல்ல வழியில் பயன்படுத்தணும். அதுதான் என்னுடைய ஃபோக்கஸ் மொத்தமாகவே. வெற்றியோ தோல்வியோ அது நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்க தயாராருங்க. நல்லா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் யோசிச்சுட்டே வரும்போது ஆலோசியாவும் தன்னுடைய ஹேர் பேண்டை யோசிச்சு பார்க்குறான். அது பார்த்தா அந்த தலையில் அடடா அதை அங்கேயே விட்டுட்டானு சொல்லிட்டு அவனை யோசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போகலான்னு பார்க்க எங்கே போகிற ஆலோசியா? மாஸ்டர் இருங்க நான் அந்த டோஜுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போக என்னாச்சு இப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்க்க அதுக்கப்புறம் அந்த டோஜில் வந்து அவ்வளோ தேட ஆரம்பிக்க பார்த்தா அந்த இடத்துல இருக்க பசங்க எல்லாருமே திரும்ப இவகிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த பொண்ணு தானே என்ன தோக்கடிச்சா, இப்போ வாடி நேருக்கு நேராக சண்டை போடுவோம். அப்போ உன் மாஸ்டர் என்ன திமிர் லார்னியா? இப்போ எவனும் கிடையாது, நீ யார் எடுத்த காமி பார்க்கலாம் அப்படின்னு இப்போ கும்பலாக சேர்ந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்க. உங்க கூட ஃபைட் பண்ணணும்னு எனக்கு ஆசை கிடையாது, என்னுடைய பொருளை என்கிட்ட கொடுத்துரு, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். அப்படியெல்லாம் எப்படி நான் சும்மா விடுவேன்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த அடி வாங்கின்னு சொல்றதுக்கப்புறம் அவனும் ஒரு அடி கொடுக்குறான் பார்க்க இவ்வளோ பயந்துட்டு நிற்பான். அந்த டைம்ல பார்த்து ஹீரோவன் சடனாக வந்து உள்ள வந்து தடுத்துருவான். யோ யார் நீ, எதுக்காக இந்த இதுக்கு வந்த? தம்பிங்களா ஷார்ட்மேன்ஷிப்பை வந்து ஒரு நல்ல வழிக்காக தான் பயன்படுத்தணும்னு உன்னுடைய டீச்சர் உனக்கு சொல்லிக் கொடுக்கல? இது வந்து அந்த டோஜோவுடைய மாஸ்டரா அப்படின்னு பார்த்துட்டு திரும்பி அவன் இவன் மேலே அட்டாக் பண்ண ஹீரோவும் அதை பிடிச்சி அவனையும் அடிச்சு விட்டுறான். அவன் ஸ்வாடு பிடிச்சி அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து எல்லாரும் மிரண்டுடுவானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆலோசியாவோட அந்த பொருள் எடுத்து கொடுக்கலான்னு பார்க்க அந்த ஆர்பிண்டும் அப்போ இவனும் அதை குடுறான் நானே ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவனை போயிட்டு அடிக்கலான்னு பார்க்க போதும் இதை நிறுத்துங்கடான்னு சொல்லிட்டு அந்த டோஜோவுடைய ஓனரும் வந்துடுறாரு. மாஸ்டர் இந்த இடத்துல எதுக்காக இப்படி சத்தம் போட்டுருக்கேன், என்னதான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு? இல்ல இவங்க தான் நம்ம கிட்ட பிரச்சனை பண்றாங்க. போய் சொல்லாத, மேட்ச் முடிஞ்ச பிறகு எதுக்காக நீ ஸ்வாட் எடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்கேன்? எதுக்காக இவ்வளவு பேர் சுத்தி நின்று இருக்கீங்க? இப்படி உங்களுடைய ட்ரைனிங் பண்ணாம என்னடா பண்ணிருக்கீங்க? அந்த பொண்ணு உன்னை விடவும் ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணான்ற கடைசி ஒரு மேட்ச்ல அதுக்காக அவ்வளவு பழி வாங்க பாக்குறீங்களா? அதுக்கப்புறம் இவர் டென்ஷன் ஆகுது பார்த்துட்டு ஹீரோவும் ரொம்ப டென்ஷன் ஆகுதுப்பா, பசங்க அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க, அதுக்கு நம்ம மன்னிச்சு விட்டலாம். இருந்தாலும் என்னுடைய பசங்க பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட் சார்பா நான் இதுக்கு எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோவா சொன்னா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எல்லாருமே கிளம்பி வராங்க. வரும்போதே ஆலோசியா எது நினச்சும் ஃபீல் பண்ணதை, அது ஒன்றும் உன்னுடைய தப்பு கிடையாது, நானும் உன் கூட அந்த நேரத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் மாஸ்டர் உங்களுக்கு தானே அதிகமான காயப்பட்டிருக்கு, அதெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய காயம்லாம் கிடையாது. ஆனால் மாஸ்டர் இது எல்லாமே என்னுடைய தப்பு தான். எங்கே பாரு என்னாச்சு உனக்கு? ஆலோசியா இது எல்லாமே உன்னுடைய தப்பு கிடையாது, நான் தான் சொல்லிட்டேன். உன் மேலே எந்த விதமான தப்பும் கிடையாது, என்ன மன்னிச்சிடு. நான் தேவையில்லாமல் உன்னை கவலைப்பட வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீ உன்னால் முடிஞ்சவளுக்கு எல்லாத்தையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுறேன். ஒன்ன மாதிரி தைரியமான பொண்ணுங்க தான் என்னுடைய ஸ்டூடெண்ட் இருக்குன்னு ஆசைப்படுறேன். உனக்கு எந்த விதமான காயமும் படல. இது கேட்டுட்டு அவ்வளோ அழ ஆரம்பிச்சிடா. எதுக்காக தேவையில்லாம அழுறேன்? நான் என்ன பயமுறுத்துனா என்ன உன? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வேற எதுனா உனக்கு தெரிஞ்சது என்ன சொல்லு, நான் உனக்கு செய்யறேன். ப்ளீஸ் பயப்படாத, அழுவாத, வீட்டுக்கு போயிடலாமா? அதெல்லாம் கிடையாது. அப்போ உனக்கு பசிக்குதா? இல்ல, நான் அழுவதுக்கான காரணமே நான் ரொம்ப சோகமா இருக்கேன். உங்களுடைய இந்த கைண்டான மனசு எனக்காக நீங்க இந்த அளவுக்கு என் மேல அக்கறை போறதுனாலதான் அப்படின்னு சொல்லுவோம். மறுநாளே பார்த்ததுக்கு அப்புறம் ட்ரைனிங் பலமா பண்ண ஆரம்பிக்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்லயே பார்த்தா நம்ம ஆலோசியாவை ஹீரோ கிட்ட கொடுத்துறான். நல்லாவே முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் ஒரிஜினல் சோடியா கிட்ட கொடுத்துருவான். இதுக்கப்புறம் நீ சாங் ஆகலாம். இந்த டோஜோவில் உனக்கான ப்ராக்டிஸ் எல்லாமே இதுக்கப்புறம் போதும். ஆனால் மாஸ்டர் நான் இன்னமும் நிறைய கற்றுக்கலையே. இல்லை, உனக்கு கற்றுக் கொடுக்குறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ எந்த அளவுக்கு கற்றுக்கினா உனக்கு போதுன்றது. இப்போ கற்றுக் கொடுத்ததை வச்சு நீ இன்னமும் நிறைய கற்றுக்கோ. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மாஸ்டர் அன்னைக்கு பண்ண விஷயத்தை பற்றி பார்க்கும்போது அவர் சொன்னார், என் மேலே நம்பி இதை கொடுத்தாரு. ஆனால் இருந்தாலும் அவர் தான் என்னுடைய குரு. அவர் கற்றுக் கொடுத்ததை நான் சரியாக இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி மிகப்பெரிய ஆளாகி காட்டுவேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து தான் கிளம்பி என்னுடைய மாஸ்டருடைய ஸ்கில்லை பயன்படுத்தி பேலஸில் மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்காக எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா பேலஸில் இருக்கிற ஒவ்வொரு தலை சிறந்த ஸ்வாட்ஸ்மேன்ஸையும் அவன் ஈஸியாக தோக்கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கடைசியாக பார்த்தா கமாண்டர் அந்த பொசிஷனுக்கு ஈஸியாக வந்துடுறாங்க. உண்மையாக சொல்லப்போனா இது வரைக்கும் நான் சந்திச்சதுலேயே என்னுடைய மாஸ்டருடைய ஸ்கில்லை காட்டிலும் யாருக்கும் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. அவர்கிட்ட இருக்கிறது எக்ஸ்ட்ரானரியான ஸ்கில். என்னுடைய சக்ஸஸ் இந்த அளவுக்கு இப்போ இருக்குன்னா அதுக்கு எல்லாத்துமே காரணம் என்னுடைய மாஸ்டர் மட்டும்தான். நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு அந்த டோஜோவை விட்டு வந்து. என்னுடைய மாஸ்டர் இன்னும் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்காரா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் அவர் வச்சிருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்ற ஒரு ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு தான் இப்போ நடந்து வந்துட்டு இருக்கா. சரி, எதுவாக இருந்தாலும் என்னுடைய மாஸ்டர் கிட்ட போயிட்டு அவருக்கு எப்பவுமே நான் துணியா இருப்பேன்னு சொல்லணும். அப்படின்னு அவ்வளோ அந்த ட்ரைனிங் நடக்க ஏரியாக்கு போக வாங்க கமாண்டர், இன்னைக்கு ட்ரைனிங் என்னாச்சு, எப்படி போகுது? எல்லாமே நல்லா போகுது சார். பிரெல் வந்து அவருடைய டெப்தான ட்ரைனிங்கை கொடுத்து எங்களுக்கு நல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். அவர் ரொம்பவே அமைதியான ஆள் தான். நீங்க அவர் கூப்பிட்டது நல்லதா போச்சு, நல்ல விஷயம். சரி, மாஸ்டர் இன்னைக்கு இந்த இடத்துல இல்லை, எங்க போயிட்டாரு? அவர் வந்து குறைனி கூட இந்த இடத்துல இருந்து கேபிட்டலை சுத்தி பார்க்கறதுக்காக கூட போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவ கேட்டது பேர்ல அதுக்கப்புறம் அந்த வந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் இவருக்கு ஜெலஸ் ஆகுது. என்னது, மாஸ்டர் கேபிட்டலை சுத்தி பார்க்கறதுக்கு அவர் கூட போயிருக்காரா? என்னதான் பண்ணிட்டு இருக்காரு இவரு? நான் தான் அவர் கூட போலாம்னு நினைச்சேன். இதுல ஒரு டேட்டா அமைஞ்சிருமோ? நீங்க இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு வாய்ஸ் கமெண்டரும் கேட்க. இல்ல நான் ஒன்னும் சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவா அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கும் போது
அடேங்கப்பா இந்த இடத்துல என்னப்பா இவ்வளோ கடை இருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வில்லேஜ் காட்டிலும் நிறைய ஜென்ரல் ஸ்டோர்லாம் ஈஸியாக இங்கே கிடைக்கும் போலயே. ஆமாமா இந்த சிட்டி வந்து வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல பெஸ்ட்டானது, அதனால தான் இந்த இடத்துல நிறைய கடைங்க இருக்குது. ஆனால் ஏன் நார்த்தன் சிட்டிஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஸ்பாட் இல்லாதனால வெறும் டூரிசம் ஸ்பாட்டை மட்டும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா விசிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல ஷாப் இருக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. இங்க ஒன்று அங்கே ஒன்று போயிட்டு பார்க்க மாட்டாங்க. டூரிசம் பிளேஸ்ன்றது அந்த இடத்துல என்ஜாய் பண்ணுறதுக்கானது. அந்த இடத்துல போயிட்டு பொருட்கள்லாம் வாங்க முடியாதுல அவங்களால. இதை பார்ப்பாங்களா இல்லை அந்த இடத்துல சுற்றி பார்ப்பாங்களா? இப்போ சொல்றதும் சரிதான். அப்புறம் பார்த்தா ஒரு வயசு மாஸ்டர் பிரல் அடியாங்கப்பா நல்லா வளர்ந்துட்டு இருக்கா இவன், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறல. ஆமா யார் இவன்? குரணி யார் இவன் உனக்கு தெரியுமா? மாஸ்டர் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? மாஸ்டர் பிரல் உங்களுக்கு ஞாபகம் இல்லாது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, அடா அடா என்ன மன்னிச்சிருமா, எனக்கு தான் கொஞ்சம் வயசாகுதுன்னு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா உங்களோட மெமரிஸ்ல இந்த ஸ்வாடை நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க. இது என்னுடைய டோஜோவை சேர்ந்த ஒரு ஸ்வாட் தான். இவ உன்னுடைய ட்ரைனிங் முடிச்சு வாங்கிட்டு போனவளா? அப்பனா இவன் அடேங்கப்பா இதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ தான் அந்த விசிலேவா? கரெக்டாக சொன்னீங்க மாஸ்டர். ஆனால் ரொம்ப நீங்கள் லேட்டாக சொல்லிட்டீங்க. நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன் உங்க மேலே. நான் என்னப்பா பண்ணிட்டோம்? என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் அந்த அளவுக்கு என்ன ஞாபகம் வச்சிருக்க முடியுமா? நீங்கள் தான் எனக்கு ஞாபகப்படுத்தணும். நீ எந்த அளவுக்கு மாறிப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அடையாளமே தெரியலப்பா எனக்கு. அப்புறம் பார்த்தா குருணையும் இவளும் சேர்ந்து தான் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. ஒன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துன்னு போனேன். இப்போ ஓரளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா லாஸ்ட் 2 இயருக்கு முன்னாடி தானே நீயும் குருணையும் என்கிட்ட இருந்து கற்றுக்கணும் போனீங்க. சூப்பராக சொன்னீங்க. ஆமா பிசு உண்மையிலே அதுக்கப்புறம் சூப்பராக கற்றுக்கணும் தெரியுமா? அவள் தான் ஸ்டார் ஆஃப் தி மேஜிக் கிராப்ஸ் உடைய ஆளா இருக்கா இப்போ. மேஜிக் கிராப்ஸா டோஜோல? ஆனால் நான் வந்து டீச் பண்ணது எல்லாமே ஷார்ட் ஃபிரெண்ட்ஷிப் தானே. அதுக்கப்புறம் குருணையும் ஃபிஷ் நீ எதனா எங்களுக்கு ஷாப்பிங் கொண்டு போயா? சரி வாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில மேஜிக்கல் ஷாப்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். மேஜிக்கல் ஷாப்பா? அதுக்கப்புறம் பார்த்தா வந்து இருக்க ஒவ்வொரு ரிங்கையும் எடுத்து அவ்வளோ காமிக்க. அது எல்லாமே ஒவ்வொரு மேஜிக்கை வெளிப்படுத்துது. எங்க பாருங்க இந்த மேஜிக்கை பயன்படுத்துறதுக்காக இந்த ரிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஆனால் பிசும் எங்க பாருங்க மாஸ்டர் என்கிட்ட எந்த ஒரு ரிங்கும் எல்லாமே என்னால் மேஜிக்கை பயன்படுத்த முடியும்னு காமிக்க. எப்படி விசில உன்னால இதெல்லாம் பயன்படுத்த முடியுது? இதெல்லாம் கற்றுக்கிறது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இரவு மனசுலயே யோசிக்கிறான். நான் கொஞ்சம் கொடுத்துட்டு பார்க்கல. நான் ஸ்வாட் பயிற்சி மட்டும் இவ்வளோ கற்றுக் கொடுத்தேன்னு நினைச்சா இவ தனியாவே மேஜிக்கெல்லாம் கற்றுட்டு இருக்கலாம். பரவாயில்ல நல்லாவே கற்றுட்டு இருக்கான். இவ எங்க போனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கணும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா என்னுடைய டோஜோ வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு சந்தோஷம் தானே. அது எனக்கு பெருமை தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு லேடி என்னுடைய பர்ஸ் அடிச்சிட்டு போறான். யாராச்சும் அவனை பிடிங்கன்னு சொல்லிட்டு போலிட்டு இருக்கேன். ஈரவ குரணி உன பக்கம் ட்ரை பண்ணலாம் பார்க்க. ஆனால் நமக்கு பேசிலேவோம் வெயிட் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய சோடை பயன்படுத்தி அவன் காலையை அப்படி கட்டி போட்டுறான். அதுக்கப்புறம் குரணி அவனை பிடிச்சிட்டேன். இங்க பாரு நகரத ஆசையாத அந்த பர்ஸை கொடுத்துறேன். பரவாயில்லையப்பா நீ ரொம்ப ஃபாஸ்டா இருந்து கிரிமினல்ஸை பிடிச்சிட்டேன். சூப்பர் தான். இதெல்லாமே என்னுடைய பார்ட் ஆஃப் ஜாப் தான். அப்படியா? ஒரு மேலே உனக்கு நிறைய டீம் ஒர்க் பண்ணுறதுக்கான தகுதியில் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மேஜிக் எல்லாமே அமேசிங் தான்ப்பா. எங்க பாருங்க இது வந்து ஸ்வாட் மேஜிக். இந்த ஸ்வாட்ல நான் மேஜிக் செலுத்தி அதை பயன்படுத்தி அவனை நான் பிடிச்சிட்டேன். வேற எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்வாட் ஸ்கில்ஸ் எல்லாமே எனக்கு இந்த விஷயத்துக்கு துணியாக இருந்துச்சு. நான் கற்றுக் கொடுத்த ஸ்வாட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே இந்த விஷயத்துக்கு இப்போ பயன்படுத்திருக்கா. இப்படி ரொம்ப நன்றி இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ பயன்படுத்தினதுக்கு. நீங்க எதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? கட்டாயமா நான் தானே உங்களுக்கு சொல்லணும். ஆமா நீ சொல்லணும். சரி இருந்தாலும் நானும் ஒன்று சொல்றேன். அதுக்கப்புறம் இரவும் விடியற்காலையே கிளம்பி எங்கேயும் போயிட்டு இருக்கான். ரொம்பவும் காலையெல்லாம் ஆயிடுச்சு. எங்கன்னா வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் மைண்டு அப்படின்னு யோசிச்சுக்கினே அவனும் போயிட்டே இருக்கும்போது உனதான் ஒரு நிமிஷம் இல்லை எனக்கு டைம் இல்லை. நான் இந்த இடத்துல இந்த கமர்ஷியல் ஏரியாவாக இருக்கிற வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் போய் ஆகணும். உன்னதான் ஏன் வெயிட் பண்ணியா? அது மட்டும் இல்லாமல் நான் ப்ராமிஸ் பண்ணிக்க குரணிக்கும் ஃபெசிலிக்கும் கூட சேர்ந்து சாப்பாடு ட்ரீட் வச்சு சாப்பிட்றதான். அதுக்காக ஒரு நல்ல பிளேஸ் அந்த இடத்துல போய் கண்டுபிடிக்கணும். உங்ககிட்ட தான் பேசிட்டு வந்துருக்கேன். எதுக்கு என்ன இக்னோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் பின்னாடி யாரா இவ்வளோ நேரம் நம்மளை கூப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவும் திரும்பி பார்க்க யாருமே அந்த இடத்துல இல்லை. அதுக்கப்புறம் கீழே நல்லா குனிஞ்சு பார்க்க சாரி பையனை மன்னிச்சிடு. சொல்லுமா குட்டி பண்ண யாரை பார்த்து குட்டி போனேன்? நான் உனக்கு குட்டி பண்ணலாம் கிடையாதுடா. நீ தானே அந்த பெல் கார்டினன்ட்? ஆமா அது நான் தான். சரி ஓகே என்னோட பேர் தான் லக்கி டிமாண்ட். ஐ ஆம் தி கமாண்டர் ஆஃப் தி மேஜிக் கிராப்ஸ். அதுவும் லிப்ரிஸ் கிங்டம் தோடைய கமாண்டர். அப்போ நீ மேஜிக் கிராப்ஸ்ல விளையாடுவியா? விளையாடுற ஒரு குட்டி பண்ணா இருக்கேன்னா இந்த டைம்ல எதுக்கு வந்து போயிட்டு வீட்டுக்குள்ளேயே போய் விளையாட வந்து நம்ம சிட்டிலேயே தேவையில்லாம விடுகால இந்த இடத்துக்கு வந்துட்டு யாரும் தூக்கி போட்டு போறாங்க. பூச்சிக்காரன் வந்து யாரை பார்த்து என்னடா கேட்கறேன்? நான் ஒரு கமாண்டர் என்ன பார்த்தா அப்படி தெளியாடாடி நான் உன விளையாட குறைந்த கிடையாதுடா. என்ன வெறுப்பத்திருக்கலாம் இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் காமிக்க. அப்படின்னா நீ மேஜிக் கிராப்ஸ்ல ஒருத்தியா? இப்பெல்லாம் சொன்னாதான் உனக்கு தெரியுதா? நான் இந்த இடத்துல ரொம்ப ஃபன்னா எனக்கு கொடுக்க போற ஒரு ஆளை தேடினேன். அதுக்கான தகுதி இருக்கிற ஒரு ஆள் நீ தான் போல. ஃபீஸ் மூலியமா தான் எனக்கு தெரிய வந்தது. நீ தான் பால்ட்ரனோடைய ஓல்டு ஸ்வாட் மாஸ்டராமே. ஆமாமா இதுலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தான் அவளை பார்த்தேன். எனக்கு நல்லாவே தெரியும் அவள் எப்போ உன்னை மீட் பண்ணாலும் அப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருந்திருப்பானு. அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கான். அப்படியா? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஹாப்பியாக இருந்தால் சந்தோஷம் தானே. அவளுடைய ஸ்வாட் மேஜிக்லையும் ரொம்ப கை தெரிந்ததாக இருக்குது. அவள் ரெண்டுத்தையுமே சேர்த்து பயன்படுத்தும் போது அது ஈடியனே இல்லை. அப்படி இருக்கும்போது நானும் ஒரு நல்ல டீச்சர் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமாம் அவள் ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு போன்ற ஒரு பொண்ணு தான். அதனால நீ உன்னுடைய ஸ்டூடெண்ட் பற்றி என்ன நினைக்கிறேன்? குட்டி பொண்ணு நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் குட்டி போன கிடையாது. சும்மா அப்படி கூட்டு என்ன வெறுப்பேற்றதான். நான் ஒன்றை விடவும் அதிக வயசானவடா. அப்படியா? என்ன மன்னிச்சிருங்க. ஆனால் பார்க்க நீங்கள் அப்படி தெரியலையே. சரி ஓகே நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். எந்த மாதிரியான இடம் இது? எதுக்காக இந்த இடத்துக்கு வர வச்சிங்க? வர வச்சதுக்கான காரணமே என்னுடைய மேஜிக்கை நான் உனக்கு காமிக்கணும். ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஸ்கில்லுக்காகவும் படிப்புக்காகவும் நான் பயங்கரமாக ஒதுக்குவேன். ஆமாங்க நீ சொல்றது வச்சு பார்க்கும்போது நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் நான் ஸ்வாட்ல பண்ணுவேன். அதனால தான் நான் உன்னை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு ஏற்ற ஸ்ட்ராங் ஆப்பனட் நான் நீ தான் இப்போ. அதனால உன்னுடைய ஸ்வாட்களை பெருசா இல்லை என்னுடைய மேஜிக் பவர் பெருசான்னு சொல்லிட்டு இதில் பார்த்து தெரிஞ்சுப்போன்னு சொல்லிட்டு அவ்வளோ மேஜிக் பவர் பயன்படுத்தி அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. ஹீரோவை தன்னுடைய ஸ்வாட் எடுத்து தயாராக இருக்கான் அவளை அட்டாக் பண்ணதுக்காக. நீ ஒன்றும் காமெடி பண்ணலன்றது இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு ஹீரோவும் தொலை அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவில் பிடிச்சிக்க நம்ம பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
வழக்கம் போல தான் இந்த எபிசோட பிரமாதம் வந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க நம்புறேன். கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சிட்டானுங்க, மேஜிக் வெர்சஸ் ஸ்வாடுன்னு. அடுத்த எபிசோட பயங்கரமாக இருக்க போகுதுன்றது இதுலேருந்து தெரியுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாம போறீங்க பாருங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.